முதல்ல சிஐடியு 16வது மாநில மாநாட்டில் பங்கேற்றதற்கு முதல்ல நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த 16வது மாநில மாநாட்டில் ஆட்டோ சங்கத்தின் சார்பாகவும் திருவள்ளூர் மாவட்ட குழுவின் சார்பாகவும் நான் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறேன். இந்த மாநாட்டில் பொதுவாக தொழிலாளருடைய பிரச்சனை பல்வேறு விஷயங்களை பேசப்படுகிறது. குறிப்பாக முறை சார்ந்த தொழிலாளர்கள், முறை சாராத தொழிலாளர்கள் இதெல்லாம் பல்வேறு விதத்தில் பேசப்படுகிறது. இன்றைக்கு இந்த மாநாடு 4 நாட்கள் 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் குறிப்பாக ஆட்டோ சங்கம் சம்பந்தமாக பேசணுன்னாக்கா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஆட்டோ தொழிலாளருடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆன்லைன் அபராதம், ஒரு பக்கம் ஓலா, ஊப்பர், ரேபிடோ போன்ற ஆப்புகளால் ஆட்டோ தொழிலாளருடைய நிலைமை என்பது இன்றைக்கி மிக மிக மோசமான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கடந்துதான் இன்றைக்கி எந்த ஒரு போராட்டமாக கள போராட்டமாக இருந்தாலும் ஆட்டோ தொழிலாளர்கள் தங்களை முன்னணியில் சிஐடி எடுக்கக்கூடிய போராட்டங்களில் ஆட்டோ தொழிலாளர்கள் முன்வரிசையில் நிற்கக்கூடிய தோழர்களாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி பல்வேறு பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் எல்லை பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மாவட்டத்திலேருந்து இங்கேயா குறிப்பாக திண்டுக்கல்லேருந்து தேனிக்கு போயிட்டாருனாக்கா எப்படி நீ வந்துட்ட, அப்போ ஒரு இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் வந்த மாதிரி ஆர்டிஓ மற்றும் காவல்துறை இந்த ஆட்டோ தொழிலாளருடைய பிரச்சனைகளுக்கு அந்த எல்லை பிரச்சனை ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நலவாரியத்திலையும் இன்றைக்கி பணப்பயன்களை பெற்றுத்தரக்கூடிய விஷயம் என்பது மிக சிரமமாக இருக்குது. நலவாரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புரோக்கர் சங்கம் போனால் உடனே நடக்குது. ஆனால் சிஐடியு சங்கம் போகும்போது அவ்வளோ சீக்கிரம் அது உடனடியாக நடக்க மாட்டேங்குது. ஏன்னா செங்கோடி சங்கம்னும் போது நம்ம போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அது நலவாரியமாக இருக்கட்டும், அரசு சலுகையாக இருக்கட்டும், மற்ற எதுவாக இருந்தாலும் நாம் போராடி மட்டும்தான் பெற வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கி மாநிலம் முழுவதும் சிஐடியு சங்கத்தில் 40,000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் இன்றைக்கி நம்ம சிஐடியு சங்கத்தில் இணைஞ்சிருந்தாலும் இவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சிஐடியு மாநில மாநாட்டில் குறிப்பாக ஆட்டோ தொழிலாளருடைய பிரச்சனையில் சிஐடியு மாநில குழு, தமிழ் மாநில குழு கவனம் செலுத்தி இவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாநில மாநாட்டில் தீர்மானம் செய்ய வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்களை மேலும் எங்கள் சங்கத்தில் இணைப்பதற்கு சிஐடியு சங்கத்தில் இணைந்து ஆட்டோ சங்கத்தை தமிழ்நாடு முழுவதும் வலுப்பெறுவதற்கு இந்த மாநில மாநாடு எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாநில மாநாட்டில் எடுக்கக்கூடிய தீர்மானம் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆட்டோ தொழிலாளர்கள் இந்த சங்கம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு துணையாக நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம் சந்திரசேகரன், தமிழ் மாநில ஆட்டோ சங்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்.